வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. வணக்கம் வணக்கம். அப்பா அம்மா நாளைக்கு இன்னைக்கு டீ காஃபி இன்னைக்கு நாளைக்கு அப்பா நாளைக்கு இன்னைக்கு டீ காஃபி நைட்டு இட்லி சாப்பாடு தோசை அப்பளம் வடை பாயசம் லட்டு ஆமா, அவர் டெய்லி லட்டு கொத்தமல்லி வெண்டைக்காய் மாப்பழம் மீன் அவக்காய் அன்னாச்சி பழம் ஆப்பிள் வாழைப்பழம் வாழைக்காய் தக்காளி கல்லுப்பு மூக்கைக்காய் வெண்டைக்காய் அவக்காய் முட்டை அன்னாச்சி பழம் ஆப்பிள் வாழைப்பழம் வாழைக்காய் பக்கோடா பருப்பு சேட்ரஸை ஆப்பிள் வாழைக்காய் முக்கைக்காய் கொக்கைக்காய். அமெரிக்காவில் ஒரு சீனு பிரதர் இருக்காரு, நீ பேசுற மாதிரியே எனக்கு பேசி அனுப்பிச்சிருந்தாரு. வணக்கம், நல்லா இருக்கு அப்பா அம்மா நல்லா இருக்கு. தொப்பி ஐயோ, எங்க தொப்பி அப்புறம் சின்னாட்டு போடலாம். தொப்பி போட காமிக்கணுமா? சரி, ஓகே. சேவ் பண்ணோம். இப்போ பண்ணிட்டா சனிக்கிழமை பண்ணிட்டா? சனிக்கிழமை. சரி, ஓகே. அப்புறம் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு நான் சாப்பிட சொன்னியே தோசை. யாரும் கொடுத்தா? அண்ணி. நான் எங்க 1 2 செகண்ட். நேற்று வந்து மதியானம் ஒரு 2 மணிக்கு விஜய் டிவி ஆஃபீஸ் போயிருந்தேன். இந்த இவிபி ஃபிலிம் சிட்டி. நம்ம வடிவேல் சேகர், அப்புறம் சிவாஜி தாஸ், சிவாஜி அந்தோனி, என்னுடைய நண்பர்கள், அவங்கள வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அது இது எது அந்த ப்ரோக்ராமுக்கு. இவர் என்ன சொன்ன, வடிவேல் சேகர், நீங்களும் வாங்கினா, நாங்கள் 3 பேர் போகிறத நீங்களும் வந்தால் வீடியோ கிட்ட எதாவது எடுத்து போடுவீங்க, நாங்கள் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகணும். ஆல்ரெடி நீங்கள் ஃபேமஸ் தான் சேகர். பாம்பாம் நான் வந்து ஓட்டு. சரி, அவங்க வந்து மேக்கப் போட்டு போயிடுவாங்க. அவங்க பேக்ஸ் எல்லாம், முக்கியமான பேக்கிங்ஸ் எல்லாம் அதை பார்த்துக்கிறதுக்கும், டக்குன்னு தண்ணி வேணும், எதனா ஒன்று என்ன வேணால் அதை வாங்கி தரோம். நம்ம நண்பர்கள் தானே, ஒன்றுக்குள்ள ஒன்று ஒரு ஹெல்ப்பிங் கோசரம் போயிருந்தேன். போயிட்டு அதே மாதிரி அது இது மாக்காப்பா வந்திருந்தார், நிறைய பேர் வந்திருந்தாங்க, எல்லா ஆர்டிஸ்டும். ஆனால் அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, எல்லாருமே நம்மக்கிட்ட நல்லா பேசினாங்க. வந்தவங்களும் அப்பா இருந்ததை பற்றி பேசுனாங்க, சூர்யாவை பற்றி பேசுனாங்க, தம்பி எப்படி இருக்கான்ட்டு. யார் நம்ம அமுதவானன், அவள் தான் ஃபஸ்ட் நம்மகிட்ட பேசினார். அந்த வீடியோ போட்டிருக்கேன், ஒரு 12 மணிக்கு வரும் பாருங்கள் அந்த வீடியோ. அமுதவானன் என்கிட்ட பேசினார், மதுரை முத்து, அப்புறம் ராமர், அப்புறம் உள்ள ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் என்கிட்ட பேசுனாங்க. ஆனால் அவங்கள பார்த்துருக்கேன், நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன், அப்பா இருந்தது தெரியும், தம்பி எல்லாமே நல்லா பேசுனாங்க. கடைசியில் அது இது இந்த ப்ரோக்ராம் வந்து 3 எம்ஜிஆரில் 1 எம்ஜிஆர் டூப்பு அந்த மாதிரி கெட்ட போட்டு பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, வாய்ப்புகள் கிடைப்பதில்லை, வாய்ப்புகள் நம்மை நோக்கி வருவதில்லை, நாம் தான் வாய்ப்பு நோக்கி போனோம். ஸோ இந்த 3 பேர் நான் கூப்பிட்டு போனேன், கூப்பிட்டாங்க இல்லையா என்ன, அவங்களுக்கு வந்து ஏதோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் போயிருந்தேன். ஆக்சுவலாக அங்கே என்ன ஆச்சுன்னா, அந்த 3 பேரை பற்றி அந்த ஒருத்தர் மெயின் இன்சார்ஜ் என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். சுரேஷ் சார், ஒரு 3 பேர் அங்கே அனுப்புங்க, சுரேஷ் சார் இந்த கெட்ட போட சொல்லுங்கள், சுரேஷ் சார் இந்த சாங் வந்து 40 செகண்ட் ஒன்று, இந்த சாங் 60 செகண்ட் ஒன்று கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அந்த மாதிரி ஆகிட்டேன் நான். சரி சொல்லிட்டு செட்டில் கேட்குறது ரூமில் சொல்கிறது, செட்டில் கேட்குறது ரூமில் சொல்கிறது, அதே மாதிரி பண்ணி 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 அப்புறம் செட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. யார் வந்ததுன்னா ஆனந்த் பாபு சார், அப்புறம் வந்து பாக்கியலட்சுமி சீரியலில் வருவாங்க ரேஷ்மா, அப்புறம் நம்ம கத்தாடை பருத்தி வீரன் சரவணன் அவங்க வந்தாங்க.
நல்லா பேசுகிறாங்க, எல்லாருக்கிட்ட பேசுகிறேன், வணக்கம் நல்லா இருக்கீங்களா. நம்மளை வந்து இந்த டிஆர் கேட்டப்போ தான் போயிருந்தேன் நான். லைட்டாக மேக்கப் போட்டுன்னு போயிருந்தேன், ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்ட்டு. போனப்புறம் எல்லாமே நல்லா பேசுகிறாங்க, எங்கிட்ட எல்லோரும் நல்லா பேசுனாங்க. என்னென்னா இதில் ஒரு காமெடி ஆகிடுச்சின்னா, ஆனந்த் சார் இந்த லாஸ்ட் ரூமில் வந்து மேக்கப் போட்டு எதிர்க்க வராரு. ஆனந்த் சார் வராரு, நான் செட்லேருந்து வெளியே வரேன். நான் பார்த்துட்டேன், ஆனந்த் சார் பார்க்குறான்னு பார்த்துட்டேன். ஆனந்த் இப்படிப்பா பார்த்தாரு, டக்கு கிட்ட வணக்கம் சார். நான் சொல்லிட்டு சார் வணக்கம் சார் கை கொடுத்தேன் ஆனந்த் சார் கிட்ட. நான் சொல்லிட்டேன் சார் டிஆர் இல்லை சார், அவர் மாதிரி இருக்கேன் சார். ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஐட்டம்பா நான் டிஆர் தான் சொல்லிட்டு அவருடைய வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்துச்சு. அப்புறம் செட்டில் இருக்கிறவங்க லெனின், இந்த நிறைய பேர் இந்த கலக்க போதையார் சீரியலில் இருக்கிறவங்க எல்லாருமே எங்கிட்ட நல்லா பேசுனாங்க, எல்லாம் பேசுனாங்க. ரைட், ஓகே, அதான் சொன்னேன் வாய்ப்புகள் நாம் தான் உருவாக்கணுன்ட்டு. அமுதவன் வந்தார், வணக்கம் பிரதர்னா நம்மளை கட்டி பிடிச்சிட்டார் அவர். அதுவும் நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோ நான் போடுறேன், பின்னாடி இருந்து கட்டி பிடிப்பார். அப்படி வணக்கம் பிரதர் அப்படி வீடியோ பின்னாடி இருந்து கட்டி பிடிப்பார். அப்புறம் இந்த பக்கம் நான் வந்தேன், நம்ம சிம்மு மதன்கிட்ட பேசுகிறது தான் அமுதவன் வந்தார். உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன், டிஆர் ரொம்ப பிடிக்கும், டிஆர் சார் பார்த்துருக்கேன் சொல்லிட்டு கடைசியில் போகிறப்போ சிரிச்சா போச்சு ரவுண்டு. அதில் வந்து லாஸ்ட்டு வந்து சிம்பு மதன் வராரு, நீங்களும் கூட வந்துடுங்க அப்பா மாதிரி டிஆர் மாதிரி வாங்கினாரு. அப்பா ஒரு வாய்ப்பு கட்சி தரான்னு நினச்சேன் நான். சரி சொல்லிட்டு அந்த சிரிச்சா போச்சு ரவுண்டெல்லாம் கிட்ட போகிறப்போ அமுதவன் வெளியே போயிட்டார். அது அர்ஜென்ட் ஒர்க்குன்ட்டு கடைசி நைட்டு ஒரு 9 ஆகிடுச்சு. நம்மளுக்கு எல்லாருக்கிட்ட பேசினேன். மதுரை முத்து சார் அவருடைய சேனலில் வந்து என் வீடியோ எடுத்தார். நான் மதுரை முத்து பார்த்து கேட்பேன், முத்தே இங்கே குத்தே இடக்கலம்பாரு பத்தே சொல்லிட்டு நான் வந்து மதுரை முத்துக்கிட்ட டைலாக் பேசினேன். அதை அவர் வீடியோ எடுத்து அவருடைய சேனலில் போடணும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து விஜய் டிவினால கடைசியில் அமுதவன் சார் வெளியே போனதால நம்மளுக்கு அந்த ஒரு கை கேட்டினது வாய் கேட்டலன்னு இல்லையா, ஜஸ்ட் மிஸ். ஆனால் அமுதவன் சார்கிட்ட நம்பர் இருக்குது, அடுத்த செக்மெண்ட்டில் கூப்பிட சொல்லியிருக்காங்க விஜய் டிவியில். அதெல்லாம் போகிறதுனா ஒரு பெரிய விஷயம். அதான் சொல்கிறேன் இல்லையா, வீட்டில் இருக்கிறதோட அவங்க கூப்பிட்டோம் நான் போனேன், அவங்க 3 பேர் ஹெல்ப் பண்ண நான் போனேன். நம்மளும் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இருக்குது. இப்போது கடவுளோட அனுகிரகத்தில் கிடைச்சா நல்லா தான் இருக்கும் இல்லையா. ஆனால் எல்லாம் என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா எல்லாருமே எங்கிட்ட நல்லா பேசுனாங்க. வரல, எல்லாமே நம்மகிட்ட நல்லா பேசுனாங்க. இல்லை போன ஒரு யோசம் அதில் வந்து ஆமாம், அதில் வந்து ராமர் மதுரை முத்து நல்லா பேசுனாங்க. மெசேஜ் ஆமாம் ஆமாம், ஏன்னா ஜஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சு. அந்த அமுதவன் சார் மட்டும் இருந்திருந்தார்னா அந்த சிரிச்சா போச்சு ரவுண்டில் நானும் என்ட்ரி ஆகிருப்பேன். கடைசி சமயத்தில் ஒரு ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்கு சொல்கிற கிளம்புனதால அந்த செக்மெண்ட் வந்து தள்ளி வச்சுட்டாங்க. மேபி அவருக்கே நம்பர் இருக்குது, அடுத்த வாரம் வராங்க. அந்த சிரிச்சா போச்சு ரவுண்டு கண்டினியூ ஆகுது. வாய்ப்பு கிடைச்சா சந்தோஷம், நீங்களும் வேண்டிங்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கணுன்ட்டு நானும் முயற்சி பண்ணுறேன். வேண்டினாலாம் வாய்ப்பு கிடைக்காது, நம்ம தான் வாய்ப்பு நோக்கி போனோம், வாய்ப்பை தேடி போனோம். வாய்ப்பு நம்மளை தேடி வராது, நேற்று தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். அவன் கூப்பிட்டோன்னே சரி போகலாமா வேணாமல் யோசித்தேன். அவங்களும் தானே ப்ரோக்ராம், நம்மளும் ஒன்றும் இல்லைன்ட்டு எதுக்கு போயிடலான்ட்டு போயிட்டேன். அதே மாதிரி அந்த நல்ல எல்லாம் நம்பர் வாங்கிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கு நல்ல காலம் பிறக்குதா இல்லையா தெரியல. பாய் பாய், அப்புறம் பார்க்கலாம். ரைட், ஓகே, எதுனா ஒரு வாய்ப்பு கிடைச்சா கூட ஓகே. தேங்க்யூ. இந்த விஜய் டிவி போயிட்டு அந்த வீடியோ நான் 12:30 மணிக்கு போடுறேன் பாருங்க. 8 ഉണ്ടായി 74 ஓகே குட். அங்கே எறும்பு இருக்கா பாருமா, பிஸ்கட்டை தூள்லாம் கீழே போட்டாங்க, அதில் எறும்பா இருந்துச்சு. பாய் 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 பாய்.